மார்க்கெட் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிப்ரவரி 15. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ லைவாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்குள்ளே ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு மேலே ஹைக்கு மேலே ஓப்பனுக்கு மேலேயே மார்க்கெட் நிற்கலை. ஸோ ஓப்பன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இப்போ 21,850 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு நியரஸ்ட்டில் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வியூவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு காலையில் கிடைச்ச டேட்டா என்ன அப்படின்னா 21,900 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 22,000 வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் மார்க்கெட் 21,900க்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் நமக்கு 21,800 இருக்கும். ஏன்னா 21,800 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த 21,900 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி அப்சைடு, அதுக்கு மேலே மூவ் ஆகலாம். 21,800ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 21ஐயும் உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரேஞ்சுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா. இதுதான் இப்போ உள்ள காலையில் உள்ள நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டா. இன்னும் 10 மணிக்கு வேறு டேட்டா மாறும். நம்ம இப்போது பார்த்த டேட்டா தான் நமக்கு மேக்ஸிமம் இருக்கும், மாறாது. பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டை எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம் இல்லையா. மார்க்கெட்டை நம்ம ஒரு ஒரு குறைஞ்ச சதவீதம் தான் நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். மார்க்கெட் பார்க்கலாம். இந்த 21,800 அப்படிங்கிற லெவல்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஹையாக இன்றைக்கி 21,900 வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம வச்சுக்கலாம். மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு, 2வது கேண்டில் க்ளோசிங் 9 கேண்டில் க்ளோசிங் கொடுத்தாச்சு. இப்போ 9.25 கேண்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த 21,800 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இன்றைக்கி ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 21,900 அப்படிங்கிற லெவலில் நம்ம ஒரு நம்மளுடைய டார்கெட்டை வச்சுக்கலாம். 21,800 ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இங்கே டச் பண்ணி இப்போ நமக்கு வேல்யூபிள் ஆகாது. ஏன்னா மார்க்கெட் இன்னும் டச் பண்ணல. 21,800 க்ளோஸ் பண்ணுறான்னு பாருங்கள். இல்லை ஒருவேளை அந்த 21,850க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அந்த இன்றைக்குள்ள ஹை வரைக்கும் மார்க்கெட் இந்த ஓப்பனுடைய ஹை இருக்கு இல்லையா, ஓப்பன் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காலையில் நமக்கு நிஃப்டியில் கிடைச்ச ஒரு டேட்டா. பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அதே நேரத்துக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கிற லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவல் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ப்ரீமியம் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 21,900 அப்படிங்கிறது இன்றைக்கி அட் த மணி. அப்போ 21,900 அட் த மணியில் நம்ம நேற்றுக்கு நம்ம ப்ரீமியம் லெவல் கொடுத்துட்டோம் இல்லையா, கால் புட்டு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ 21,900 கால் எடுத்து பார்ப்போம். முதல்ல 21,900. ஓகே நண்பர்களே, 21,900 அப்படிங்கிறது நேற்று நம்ம கொடுத்த 65 ரூபா 66 ரூபான்னு இருக்குதுல, 65 ரூபா தான் அதோட ப்ரைஸு. நான் அதை வைக்கும்போது லெவல் சரியாக நமக்கு கிடைக்காதுலாம் வச்சுருக்கேன். 65 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே தான் நேற்றுக்கு இன்றைக்கி க்ளோசிங் அந்த க்ளோசிங் கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்புறம் 66 ரூபா அப்படிங்கிற அதோட லெவல்ஸ், இன்னொரு லெவல்ஸ் ஒரு 60 ரூபாங்கிறது, அந்த லெவலுக்கும் கீழே தான் இன்றைக்கி நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு கேண்டில் கரெக்டாக அந்த லெவலுக்கு மேலே இப்போ தற்சமயம் ஓடிக்கிட்டு இருக்கிற லைவாக ஓடிக்கிட்டு இருக்க கேண்டில் இப்போ டச் பண்ணுது. ஃபர்தராக 66 ரூபாய்க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்து நம்ம 21,750 அந்த 800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது இங்கே இந்த மாதிரி நமக்கு ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம கால் சைடு நம்மளுடைய ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் கால் நமக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா அப்படின்னு தெரில, சப்போர்ட்டாக மாறுமான்னு தெரில. இது சப்போர்ட்டாக மாறலாம். ஒருவேளை 60 ரூபாய்க்கு மேலே நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு, நமக்கு இண்டெக்ஸ்லையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கிடைக்கும் அப்படின்னா நம்ம 21,900 22,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி மூவ் ஆகலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா புட்டையும் நம்ம பார்த்துருவோம். புட்டு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன். ஓகே, 21,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நம்ம எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 21,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ், அதாவது என்னென்னா அதோட லெவல்ஸ் 86 ரூபா. இன்றைக்குள்ள ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே 86 ரூபாவில் தான் இருக்குது. அந்த 86 ரூபா லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஒரு ஃபுல் பாடி கேண்டில் கொடுக்கல.
மார்க்கெட் வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த 86 லெவலில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். 86 மேலே வந்து நமக்கு வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங். இது வந்து ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் 15 நிமிஷத்தோட 5 நிமிஷம் கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும். ஆனால் என்னென்னா 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து 15 நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து வச்சு பார்க்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 86 மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 130 வச்சுக்கலாம். நம்ம ஒரு க்ரீன் கலர் கேண்டில் 86 மேலே ஒரு புட் ஆப்ஷனில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 30 நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கட்டும். மார்க்கெட் அதுக்கு மேலே போனாலும் போகலாம் ஒரு வேலை. ஓகேவா? இப்போ காலையில் கிடைச்ச டேட்டா படி நமக்கு இதுதான். காலையில் மார்க்கெட் வந்து இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து ஓகே, இண்டெக்ஸ் நம்ம ஒரு தடவை ஃபைனலாக பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து 21,800 சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சோம். 21,800 முன்னாடி இதிலே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து 21,900 நமக்கு வந்து இது பண்ணுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் வந்து 21,800 வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்து சப்போர்ட் கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி கால் சைடு பாருங்கள். ஏன்னா இல்லை இந்த 21,900 கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து புட் சைடு சின்ன ப்ராஃபிட் வைங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால நம்ம எந்த பக்கம் ட்ரேட் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ரீமியம் வந்து உங்களுக்கு தெரியும், நேராக ப்ரீமியம் வந்து கரைஞ்சே போகும். மார்க்கெட்டே வந்து எந்த பக்கம் மூவ் ஆனாலும் இப்போ நம்ம வந்து புட் எடுக்கிறோம், மார்க்கெட் இறங்குது அப்படின்ட்டு எடுத்தாலும் மார்க்கெட் ஒரு இடத்துல நின்று ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ டைமாக நம்மளுடைய ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கரண்ட் எக்ஸ்பீரியில் ட்ரேட் பண்ணுறத விட நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுறது சேஃப். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி ட்ரேட் பண்ணும்போது நம்ம கொடுத்த லெவல் தான் அந்த 21,900 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நமக்கு கொடுத்துச்சு. சாரி, மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம 22,000 அப்படிங்கிற லெவலுக்கு வரைக்கும் நம்ம இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகலாம். இல்லை அந்த 21,900 கீழே நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 21,800 வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. இதுதான் பேங்க் நிஃப்டி எப்படிங்கிறது நம்ம இப்போ லைவாக பார்த்துடலாம். ஒரே நிமிஷம் பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 45,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. இந்த 45,500க்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து 46,000 வந்து ஒரு 46,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா 46,500 வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இது வந்து 45,500 நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கணும். எப்போவுமே நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து ஒன்றா ட்ராவல் ஆகணும். ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். இப்போதைய வரைக்கும் ரெண்டுமே ஒன்று போல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி வந்து டவுன்லேயும் பேங்க் நிஃப்டி வந்து அப்லேயோ, இல்லைனா பேங்க் நிஃப்டி டவுன்லேயும் பேங்க் நிஃப்டி வந்து அப்லேயோ போனாலும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து ரெண்டையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் உள்ள ப்ரெடிக்ஷன் தான் லைவாக நம்ம வாட்ச் பண்ணியாச்சு. நிஃப்டி வந்து ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி தான். நிஃப்டி வந்து 21,900 மேலே நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து 22,000 அப்படிங்கிற லெவலுக்கு போகும். இல்லை இந்த 21,900 கீழே இப்போ வந்து நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் தான் கொடுத்துருக்கு. 21,800 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? 21,800 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 21,900 நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் இதையும் பார்த்துக்கோங்க, நம்மளோட ப்ரீமியம் லெவலையும் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் இன்றைக்கி என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போதைய வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. பார்க்கலாம். 21,800க்கு மேலே நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த இடம் சப்போர்ட் எடுக்கான்னு பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 21,800க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 21,800 சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்க நம்ம வாட்ச் பண்ணலாம் நெக்ஸ்ட் கேண்டிலில். ஓகே நண்பர்களே, காலையில் இந்த மாதிரி தான் ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.